வணக்கம். நம்ம ஒரு பயிலரங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். இந்த பயிலரங்கத்தோட பேர் வந்து சித்தா சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் லிவிங் பேசிக் கோர்ஸ் அப்படின்ட்டு. இந்த சித்தா சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நம்ம முன்னோர்களாகிய சித்தர்கள் போதிய வாழ்வியலும் அந்த வாழ்வியல் பின்னணி இருக்கக்கூடிய ரகசியங்களையும் அதுக்கு பேர் தான் வந்து சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் லிவிங். சயின்ஸ்னா என்ன, ஆர்ட் ஆஃப் லிவிங்னா என்ன அப்படின்னாக்கா, சயின்ஸ்னாக்கா ஞானம். ஞானத்திலே 2 ஞானம் இருக்குது. ஸோ நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஞானம் என்னன்னாக்கா மெய்ஞானம், உண்மையான ஞானம் என்ன அப்படின்ட்டு. ஸோ சயின்ஸ்னால் ஞானம். ஆர்ட் ஆஃப் லிவிங், ஆர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஞானத்தை வாழ்வியலில் எப்படி அதை கொண்டு வர போகிறோம், அப்புறம் தினசரி நம்ம வாழ்க்கையில் அதை எப்படி வந்து பயன்படுத்த போகிறோம், அதுக்கு பேர் ஆர்ட்ஸு. பயன்படுத்துகிற முறைக்கு பேர் ஆர்ட்ஸு. அந்த பயன்படுத்துகிற விஷயம் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அது வந்து ஞானம். இப்போ முறையாக இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடிக்கிறது ஏன் குடிக்கிறோம்னாக்கா, நம்மளுக்கு ஒரு ஞானம் தெரிஞ்சு போச்சு, ஒரு மெய்ஞானம் தெரிஞ்சு போச்சு. என்னன்னாக்கா, தண்ணி வந்து உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா உடம்புல முக்கால்வாசி வந்து தண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். இதுக்கு பேர் ஞானம் சொல்கிறாங்க, மெய்ஞானம் சொல்லுவோம். தண்ணியெலாம் நம்ம வாழ முடியாது அப்படின்னு. ஆனால் அந்த தண்ணியை வந்து எப்படி நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போகிறது அப்படின்னாக்கா, நமக்கு ஏதாவது தெரியும், தண்ணியை வந்து குடித்தாக்கா தண்ணி உடம்புக்குள்ள போய் கொண்டு போயிடலாம், அது வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் எப்படி குடிக்க போகணும் அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பேர் கலை. இப்போ நம்ம எப்போதும் எப்படி தண்ணி குடிப்போம், தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி குடிப்பாங்கனாக்கா வாய் வச்சு குடிப்பாங்க, இல்லைன்னா இப்போ வந்து ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறாங்க, இல்லைன்னா நிறைய வகையில் குடிக்கிறாங்க. இப்போ வந்து காலில் வந்து ஏதாவது ஒரு பட்டன் அப்படின்னாக்கா இங்கே தண்ணியை வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணி வாய்க்குள்ள வந்து குடிப்போம். ஸோ நிறைய மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையாக தண்ணி எப்படி குடிக்கணும்னாக்கா, ஒரு நேரத்துக்கு 1 டம்ளர் தண்ணி தான் குடிக்கணும். டம்ளர்னாக்கா நம்ம இந்தியர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டம்ளர் ஒரே சைஸில் தான் இருக்கும். இப்போ கிளாஸ் பார்த்தீங்கன்னா விதவிதமான சைஸ் இருக்குது. ஆனால் இந்தியர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே சைஸில் டம்ளர் இருக்கும். அந்த டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றோட வயிறு மெஷர்மெண்ட், அப்படின்னா வயிற்றோட அளவு தான் அந்த டம்ளரோட அளவு. அப்புறம் நம்ம முன்னூறுலாகே இந்த சித்தர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம ஒரு நேரத்துக்கு 1 டம்ளர் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்ட்டு. இது தெரிஞ்சுக்கிறது விஞ்ஞானம். இதை குடிக்கிற விதம், இந்த டம்ளரில் ஊற்றி இதுதான் அளவு, அதை எப்படி குடிக்கணும், அண்ணாந்து குடிக்கணும். இந்த தாடையை இப்படி மேலே உயர்த்தி இந்த தொண்டையை நேராக்கிட்டு குடிச்சிங்கனாக்கா தண்ணி முடக்கு காத்தோடு சேர்ந்து கொடுக்க மாட்டோம். இது 2வது. 3வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தொண்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கிருமி போய் அண்டிடும். நம்ம மூச்சு இழுக்கிற காற்றுல போகிற கிருமிகள் வந்து மூக்கில் அதை தடுத்து மீதி வந்து அந்த தொண்டை பகுதியை தடுத்துக்கணும், தொன்சில்னுவாங்க. ஸோ இங்கே போய் சேர்ந்துச்சுனாக்கா இங்கே வந்து சீக்கு வந்துடும். அப்புறம் என்ன செய்யணும், தண்ணி இப்படி அண்ணாந்து குடிக்கும் போது அது சுத்தமாக கழுவிக்கிட்டு இந்த தொண்டையை வந்து எப்படி சுத்தமாக வச்சுருக்கணும். அப்போ தண்ணி குடிக்கணும், உடம்புக்கு தேவை. ஆனால் அதை எப்படி குடிக்கணும்னாக்கா ஓரளவு டம்ளர் தான் குடிக்கணும். அதை எப்படி குடிக்கணும்னா அண்ணாந்து குடிக்கணும். 3வது எப்படி குடிக்கணும்னா வாய் வைக்காமல் குடிக்கணும். அப்போ இதுதான் ஆர்ட்ஸு. எப்படி குடிக்கணுன்ற முறையை சொல்லி கொடுக்குறாங்களோ அதான் ஆர்ட்ஸு. வந்து விஞ்ஞானத்தை சொல்லி கொடுத்துருவாங்க, அதோட மெய்ஞானத்தை சொல்லி கொடுத்துருவாங்க ஏன் குடிக்கணும்ட்டு. அப்புறம் 2வது எப்படி குடிக்கணும்னு சொன்னாங்க ஆர்ட்ஸ் சொன்னாங்க, சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸு. இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில் முக்கால்வாசி விஷயம் நம்மளுக்கு அதோட செய்முறையும் தெரியல, அது செய்யறது ஏன் செய்யணும், அது கண்டிப்பாக அந்த மெய்ஞானமும் தெரியாமல் இருக்குது. ஸோ இதை தான் வந்து சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த பயிலரங்கத்தில் என்ன சொல்ல போகிறோம்னாக்கா, காலையிலேருந்து மாலை வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அதோட மெய்ஞானத்தையும் அதோட கலைகளை பற்றி சொல்லி தருவோம். இந்த சித்தர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சித்தர்கள்லாம் எல்லாம் நம்மளுக்கு முதல் தாட்ஸ் என்ன வரணுனாக்கா, நம்மளுக்கு என்ன மனசில் என்ன வரணுனாக்கா, அவங்க வந்து சாமியார்னு சொல்லிடுவோம். ஸோ அவங்க வந்து நம்ம என்ன புரியுனாக்கா, சித்தர்கள் சாமியாரே கிடையாது. சித்தர்கள் வந்து அவங்க வந்து விஞ்ஞானி. நம்ம இந்தியாவில் அந்த காலத்தில் உள்ள விஞ்ஞானிகள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சாமியாரோ இல்லை அவங்க வந்து ஆன்மீகவாதிகளோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க நம்மளுக்கு வந்து விஞ்ஞானிகள். இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயமும் எங்கேருந்து உருவாச்சுனாக்கா இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி கொடுத்தது தான் உருவாச்சு. ஆனால் மீதி நம்ம அவங்க கண்டுபிடிக்காதெல்லாம் வந்து உருவாக்கியிருக்கோம். அதெல்லாம் வந்து இயற்கையை நாசம் பண்ணுறதுக்காக உருவாக்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எது வரைக்கும் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கனாக்கா, மாட்டு வண்டி கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க.
மாட்டு வண்டிக்கு மேலே எதுவும் கண்டுபிடிக்கல. அதுக்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த வாகனம்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையை கெடுக்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க கண்டுபிடிச்ச அந்த மாட்டு வண்டி வந்து இயற்கை கெடுக்கிறது. அந்த மாதிரி அவங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்களோ இயற்கை கெடுக்காத விஷயம்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. அவங்களேருந்து நம்ம விரும்பப்படுத்தி மாற்றி மாற்றி வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து ஆரம்பிச்சுனாக்கா இந்த சித்தர்கள் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் ஆரம்பிச்சு. அப்படின்னா சித்தர்கள் என்ன பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள். அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த விஞ்ஞானிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி பேசணும், எப்படி படிக்கணும், எப்படி தூங்கணும், இந்த மாதிரி ஒன்றுலேருந்து காலையில் தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா இயற்கையோட இணைஞ்சி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இயற்கையோட இணைஞ்சினா எப்படி, ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும் செய்யக்கூடாது, திங்கட்கிழமை என்ன செய்யணும் செய்யக்கூடாது, அந்த மாதிரி புதன்கிழமை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னா என்ன ஆக்டிவிட்டி செய்யணும், என்ன சாப்பிடணும். பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமைனாக்கா நீங்கள் வந்து உளுந்து செய்வாங்கள்ல, உளுந்து கஞ்சி சாப்பிடலாம், உளுந்தில் செஞ்ச சாப்பாடுகள் சாப்பிடலாம். இப்போ திங்கட்கிழமைனாக்கா நீங்கள் வந்து வெள்ளனையாக தூங்கிடணும். இப்போ செவ்வாய்க்கிழமைனாக்கா விருதம் எடுக்கணும். இப்போ புதன்கிழமைனாக்கா படிக்கணும். இந்த வியாழக்கிழமை தியானத்தில் இருக்கணும், குருமார்களை பார்க்கணும், கொண்டக்கடலை கச்சா சாப்பிடணும். இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன சாப்பிடணும் என்ன செய்யணும் அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து அப்புறம் நேரம், பகலில் என்ன செய்யணும், ராத்திரில் என்ன செய்யணும். இப்போ சூரியன் உதிக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னே அந்த 3 மணி நேரம் அந்த விண்டோ டைம் சொல்லுவாங்க. அந்த விண்டோ டைம் என்ன செய்யணும், தியானம் செய்யலாம், படிக்கலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம், இதெல்லாம் அப்போ செய்யணும். அப்புறம் சூரியன் உதிச்ச பிறகு அப்புறம் நேஷாவில் வந்து 6 மணிக்கு உதிக்கினா 6 மணிக்கு 9 மணிக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா உடல் வந்து அசையப்படணும். அப்படின்னா ஆசனங்கள் செய்யலாம், நடைப்பயிற்சி செய்யலாம், சாப்பிடலாம், அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி காலையில் என்ன செய்யணும், பகலில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பகலில் பசி இருக்கக்கூடாது, உழைப்பு இருக்கணும், சோம்பல் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ராத்திரி ஆச்சுனாக்கா அதாவது சூரியன் அஸ்தமம் ஆச்சுனாக்கா 6:30 மணிக்கு மேலே பசி இருக்கணும். அப்படின்னா சாப்பிடக்கூடாது, 6:30 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. 6:30 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். 6:30 மணிக்கு மேலே என்ன இருக்கணும், சோம்பல் இருக்கணும் உடம்புல. சோம்பல்னாக்கா நீங்கள் வந்து தூங்கணும். 6:30 மணிக்கு மேலே நீங்கள் வந்து ஓய்வு எடுக்கணும். அப்புறம் அதை என்ன செய்யணும், ராத்திரில் வந்து என்ன செய்யணும், பகலில் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி இது வந்து நேரங்களுக்குள்ளே இருக்கும். இப்போ மாதம், எந்த மாதத்தில் என்ன செய்யணும், எந்த மாதம் என்ன செய்யக்கூடாது. அப்போ திதிகள், திதியில் எந்த திதியில் என்ன செய்யலாம், என்ன திதியில் செய்யக்கூடாது. நட்சத்திரங்கள், இந்த மாதிரி எந்த நட்சத்திரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு இதை வந்து விஞ்ஞான பூர்வமாக ஒவ்வொரு விஷயம் விலைக்கு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, இன்றைக்கி நம்ம நடைமுறையில் எல்லாம் தெரியாமல் போச்சு. அதனால் எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியாமல் இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் வந்து செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள், ஆனால் எப்படி முறையாக செய்யணும் செஞ்சுருக்கோம். ஸோ நம்ம என்ன செய்யறோம்னாக்கா இந்த கருத்தரங்கத்தில் இதை வந்து இந்த சித்தர்கள் எப்படி விஞ்ஞான ரீதியில் சொல்லி கொடுத்தாங்க, அது எப்படி வாழ்வியல் தினசரி வாழ்வியல் அதை வந்து கொண்டு வர்றதுன்னு அதை ஒரு ஸ்ட்ரக்சராக மாடியூல் வச்சு முறையாக அப்படிங்கிற வந்து இந்த மாடியூல் ஸ்ட்ரக்சரை நான் சொல்லியிருந்தேன். வந்து நம்ம என்ன செய்வோம்னாக்கா இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் பற்றி பேசுவோம். இப்போது என்ன சொல்லுவாங்கனாக்கா அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்தில் இருக்குன்ட்டு அதை வந்து ஒரு தலைப்பாக மேன் அண்ட் போஸ்ட்மோன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்குள்ள உள்ள உறுப்புகள், இந்த உறுப்புகள் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள் அது தொடர்பு கொள்ளுது. அப்போ இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் இருக்குது, இந்த கிரகத்துக்குள்ள இந்த தெய்வங்கள் இருக்குது, இந்த நாளில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா அதில் வரும். அப்போ நம்ம உடம்புக்குள்ள சக்கரங்கள், இந்த உடம்புக்குள்ள நாடிகள், உடம்புக்குள்ள உள்ள கோஷங்கள், பஞ்ச கோஷங்கள் சொல்லுவாங்க, இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதில் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஸ்தங்க யோகான்னு சொல்லியிருக்காங்க. இந்த அஸ்தங்க யோகாக்குள்ளே என்னென்ன இருக்குது. அடுத்து வந்து நம்ம உடம்பு, நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம உடம்பை சரியாக வச்சுக்கணும். எப்படி உடம்பை சரியாக வச்சுக்கணும்னாக்கா இந்த உடம்புக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுக்கணும், என்னென்ன தேவையிலையோ அதை கொடுக்காது. அப்போ என்ன செய்யணும்னாக்கா இந்த உடம்பை வந்து 2ஆக பிரிப்பாங்க. பித்த உடம்பு, கப உடம்பு. பித்த உடம்புனா சூடு உடம்பு, கப உடம்புனா குடும்ப உடம்பு. இதை நம்ம என்ன உடம்புன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பித்த உடம்புக்கு இந்த சில பொருட்கள்லாம் கொடுக்கலாம், சில பொருட்கள்லாம் கொடுக்கவே கூடாது. கப உடம்புக்கு இந்த பொருட்கள்லாம் கொடுக்கலாம், அந்த பொருட்கள்லாம் கொடுக்கூடாது. அப்போ என்னெல்லாம் பித்த உடம்பு கொடுக்கணும், பித்த உடம்பு கொடுக்கக்கூடாது, என்னெல்லாம் கப உடம்பு கொடுக்கக்கூடாது, இது மாதிரி புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிட்ட பிறகு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உடம்புக்கு பித்த உடம்புக்கு என்ன நோயெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன நோயெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புக்குள்ள சக்கரங்களை, உறுப்புகளை, நாடி நரம்புகளை இதெல்லாம் எப்படி வந்து
முறையாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அதை பற்றி ஒரு டாபிக் பேசுவோம். அடுத்து வந்து என்னென்ன மூலிகை உடம்புக்கு வேணும், தினசரி வந்து என்னென்ன மூலிகைகள் எடுக்கணும், யார் எடுக்கணும், என்ன உடம்புக்காரங்க எடுக்கணும், அதை பற்றி ஒரு டாபிக் இருக்கும். அடுத்து வந்து உணவு, எந்த உணவை எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எதுக்காக எடுக்கணும், அதை பற்றி ஒரு டாபிக் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மந்திரங்கள், தினசரி நம்ம எந்த என்னென்ன மாதிரி மந்திரங்கள் உச்சரிக்கணும். அப்புறம் மூச்சு பயிற்சிகள், என்ன மூச்சு பயிற்சி செய்யலாம். அடுத்து வந்து தியானம் முறைகள், நம்மளுக்கு ஏற்ற தியான முறைகள் எதை வந்து நம்ம பயன்படுத்தலாம்ட்டு. அடுத்து வந்து வாழ்க்கையோட தத்துவங்கள், நம்ம ஏன் இந்த பூமிக்கு வந்தோம், நம்ம யார், இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த இறப்புனா என்னது, இறப்புக்கு பிறகு நம்ம எங்கே போகிறோம், அந்த மாதிரி கடவுள்னா யார், இதை பற்றி ஒரு மனிதர் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அத்தனையும் இந்த பாஸ்குள்ளே வந்து அடக்கணும். ஸோ யாரெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் இருக்கோ, வாழ்க்கையிலையும் சரி, இல்லை கடவுள் நம்பிக்கையிலையும் சரி, இல்லை வந்து அகிலத்தை பற்றி, இந்த உலகம்னா எப்படி ஆரம்பிச்சு, இந்த உலகம் என்ன எப்படி எந்த நிலையில் இருக்குது, இந்த உலகம் வந்து எப்படி முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும், அப்போ ஆத்மானா நான் ஆத்மாவா, உடம்பா, நான் ஆத்மா எங்கேருந்து வந்தேன், இங்கே என்ன பண்ணியிருக்கேன், எங்கே போக போகிறேன், ஆத்மானா நான் எப்போ உருவாகணும், யார் உருவாக்குனாங்க, அதை உருவாக்குனது யார், இந்த மாதிரிலாம் கேள்வி என்ன கேள்வினாலும் சரி, இந்த பாஸ்க்கு வந்து ஒரு நாள் பட்டது இந்த கர்த்தரகத்தில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கேள்விக்கான பதில் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். நம்ம என்ன செஞ்சிட்டோம்னாக்கா, இன்னைக்கு ஸ்கூலில் போய் கற்றுக்குறோம், வாழ்க்கையில் போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். எதுக்காக கற்றுக்குறோம்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் கற்றுக்கிட்டுருக்கோம். நம்ம எப்படி மனசுனா வாழணும், இந்த மனித பிறப்பெடுத்த நோக்கம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இல்லை. ஸோ இந்த மாஸ்க்கு வரவங்க வந்து கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் உங்கள் நோக்கம் என்ன, ஆன்மீக நோக்கம் என்ன, இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கே போக போகிறீங்க, இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த கருத்தரங்கத்தில் கலந்துக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கோ, நீங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பரை பார்த்து கால் பண்ணி கேட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ உங்களெல்லாம் அங்கே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.